வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பரான கவர்மெண்ட் பேங்க். அங்கிருந்து இப்போ வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்ல மற்ற ஜாப் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 அட்வான்டேஜ் இருக்கு. என்னென்னங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பொதுவாக ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 850 ரூபாய் இருக்கும். ஸோ ரொம்பவே அதிகமான அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் எந்த கவர்மெண்ட் பேங்க் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி அப்ளை பண்ணும்போது இருக்கும். அதனால நிறைய பேர் ஹெசிடேஷன் பண்ணுவாங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. பட் இந்த ஜாப்ல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த போத் மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் ஜாப், அது கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னாலே நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் கல்வி தகுதி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டிகிரி நீங்க பாஸ் பண்ணி 60% மேல மார்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அப்ளையே பண்ண முடியும். பட் இந்த ஜாப்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலே நீங்க எலிஜிபிள். 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே நீங்க எலிஜிபிள். அதுக்கு மேல 10th முடிச்சு 12th ITI டிப்ளமோ எனி டிகிரி ஆஸ் வெல் அஸ் பிஜி வரைக்கும் முடிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி அவங்க வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஜாப் அப்படின்னாலே கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா எக்ஸாமினேஷன் வச்சு அது மூலியமா தான் ஆட்கள் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுப்பாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு. பட் இதுல எந்த விதமான எழுத்து தேர்வும் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. டைரக்டா இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூ மூலியமா தான் இதற்கான ஆட்கள் எல்லாத்தையுமே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ், மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னாலே நீங்க எலிஜிபிள், உங்களால அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கறத 55 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 4 சூப்பரான அட்வான்டேஜ் உள்ள ஜாப் தான் இது. அதனால இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன், லேப்டாப், டெஸ்க்டாப் எது இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில இருந்தே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், கவர்மெண்டோட அஃபிஷியல் SBIயோட வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோலயே நான் ஷார்ட்டா எப்படி அந்த வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் சொல்றேன். அண்ட் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, நான் டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் எப்படி எடுக்கிறதுனே தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்றேன். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணலாம். செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஷார்ட்டான டைம் மட்டும் தான் இருக்கும். எல்லாருமே அப்ளை பண்றோம், கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை மட்டும் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜாப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு அவசர உடனடி வேலை வாய்ப்பாக தான் இதை அவங்க அறிவிச்சிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். இந்த ஜாபுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 விதமான கேட்டகரியில ஆட்கள் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பேங்க்ல போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், SBIல பேங்க்ல போய் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த டைப் ஆஃப் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னொரு டைப் ஆஃப் ஜாபும் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு ஒரு பார்ட் டைம்ல ஜாப் வேணும் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல பிசினஸ் மேனா இருக்கேன், ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு பார்ட் டைமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் SBIல இருந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 கேட்டகரிக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மேலும் ஜாப் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். இங்கே எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், பிரைவேட் ஜாப் அப்டேட்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், நியூஸ் பேப்பரில் வர சின்ன சின்ன ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோம், நம்மளோட டெய்லி ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாத்தையுமே நான் இங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இங்கே இருக்க ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெப்சைட் பேஜ்க்கு வந்துருவீங்க. இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கிளிக் ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை லிங்க் கிளிக் ஹியர்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்க. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், அப்ளை லிங்க் கிளிக் ஹியர்னு இருக்கா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், நமக்கு ரீடைரக்ட் ஆகி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு
பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹோம், அபவுட் அண்ட் கெரியர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கெரியர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், நமக்கு எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. sbilife.co.in careers பேஜ். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் எஸ்பிஐலேருந்து வர எல்லா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த பேஜில் தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜ்க்கு எப்படி வரணும்னு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். அண்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இதில் 2 விதமான கேட்டகரியில் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்ல போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வைசர் கேட்டகரியில் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த அட்வைசர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐல போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த ஜாயினஸ் ஆஸ் அன் எம்ப்ளாயிங்கிற டேபை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ரொசீட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே யார் வந்து அப்ளை பண்ணலாம், ஹூ கேன் அப்ளை அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்குங்க. anyone with ambitious and genuine interest இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா applicant can be a businessman. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பார்ட் டைமா பண்ணலாமானா பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா, அதாவது பேங்கிங் ரிலேட்டடாவோ வேற ஏதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடா நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை கூட பண்ணலாம். இல்ல எங்கிட்ட இந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ஃப்ரெஷர், நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் ட்ரை பண்ணலாமா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது he or she, அதாவது மேல் ஆர் ஃபீமேல், நீங்க வந்து மினிமம் வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடணும் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன். 18 வயது உங்களுக்கு மினிமம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10th ஸ்டாண்டர்டா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 18 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அதுக்கு மேல 10th மேல 12th டிப்ளமோவோ டிகிரி பிஜி யாரு வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலியமா யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டோம். பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவ் ரெம்யூனரேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ், ஸோ நல்ல சேலரி, அது போக ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களோட கெரியர் க்ரோத் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும். மூணாவது எஸ்பிஐ அப்படிங்கும் போதே 800+ பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக உங்களை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெகுலரான காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங், மென்டரிங் செஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகேங்க. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் சரி, எங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு, அந்த டைம்ல தான் நம்ம ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டன்ஷியல், உங்களால உங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களால மணி ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நீங்க கம்மியா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கம்மியான மணி கிடைக்கும். உங்களுக்கு மணி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க அதிகமாக ஒர்க் பண்ணும்போது ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்னிங் பொட்டன்ஷியலை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் அப்படின்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ரெக்வயர்ட். நீங்க தான் வந்து ஓன் பாஸ், a chance to be your own boss and enjoy flexibility in work timings அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ உங்களுடைய ஓன் டைம்ல, அதாவது ஃபிளெக்சிபிள் டைமிங்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும், அன்லிமிட்டெட் ஏர்னிங்ஸ் உங்களால ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையுமே ரீச் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எஸ்பிஐ லைஃப்ல இருந்து கொடுத்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ண எப்படி அப்ளை பண்ணலாம்னா கீழே ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளால அப்ளை பண்ண முடியும். அந்த லிங்க் இருக்கு. இதுல நீங்க மிஸ்டரா மிஸ்ஸஸா டாக்டரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபுல் நேம், இமெயில் ஐடி அண்ட் அட்ரஸ். ஸோ வீட்டுக்கு போஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே வராது. இமெயில் ஐடியில் தான் நீங்கள் செலக்டட் அப்படின்னா ஃபர்தராக ரவுண்ட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுற இமெயில் ஐடி எதுவோ அந்த இமெயில் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட டீட்டெயிலான அட்ரஸை வந்து எப்பவுமே கொடுங்க. அந்த அட்ரஸை கொடுத்துட்டு பின்கோடை வந்து மென்ஷன் பண்ணிங்க. ஃபோன் நம்பர் ஏதாவது ஆஃபீஸ் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்களோட டீட்டெயிலான மொபைல் நம்பர், ஸ்டேட் அண்ட் சிட்டியை வந்து செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருவோம். தமிழ்நாட்டில் எந்த சிட்டியிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கிளிக் பண்ணுறேன், என்னென்ன சிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்தோம்னா இத்தனை சிட்டிஸ் வரும். ஓகேங்களா, ஏலேருந்து ஆரம்பித்து
போயிட்டே இருக்கும். ஸோ ஏல மட்டுமே இத்தனை சிட்டி இருக்குது. அதில் உங்கள் சிட்டி எதில் வருதோ அதை போய் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட பர்டிகுலர் சிட்டியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி காட்டினா அதில் நீங்கள் உங்கள் சிட்டி ஏதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேல்குலேஷன் மாதிரி இருக்கும். 4+2 என்னன்னு கேட்குறாங்க. 6 அப்படின்னு கொடுங்க. இல்லை அவங்க கேட்குறது வந்து இங்கே இருக்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாக் வைஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கேப்சா வரும். நீங்கள் அதை கூட டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. உங்களோட வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இமெயில் மூலிமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறத பார்த்தாச்சு. ஜாயின் ஆஸ் அன் அட்வைசர் கேட்டகரி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி எம்ப்ளாயி கேட்டகரிக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தலாம். எம்ப்ளாயின்னு இருக்கும், அதில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்பிஐயில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்கே இப்போ உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கான வேகன்சிஸ் இல்லை, உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான வேகன்சிஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களோட இமெயில் மூலிமா அப்டேட்டான சிவி இல்லைன்னா பயோடேட்டா ரெஸ்யூம் இதில் எது உங்கள் கிட்ட இருக்கோ அதை வந்து லேட்டஸ்ட் இதுக்கு அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. careers@sbilife.co.in. ஸோ இந்த இமெயிலுக்கு உங்களோட அப்டேட்டான ரெஸ்யூம் இல்லைன்னா சிவியை வந்து நீங்கள் வந்து இமெயில் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் மூலிமா அவங்க வந்து ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. ஸோ life@sbi அப்படிங்கிறத அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கிடைக்குது அப்படின்னு இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் இப்போ வியூ ஆர் கரண்ட் வேகன்சிஸ்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கனாலும் சர்ச் பண்ணலாம். அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து போட்டு சர்ச் பண்ணுறீங்க, இல்லை பொசிஷன் எந்த பொசிஷன் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, லொக்கேஷன் வைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு ஃபில்டர் பண்ணி ஜாப் எடுக்கிறனால எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் வேகன்சிஸ் இப்போ என்னென்ன இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னென்ன ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிடி ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் தான் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இருக்க ரோல்ஸ் எல்லாமே. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியா லெவலில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் எல்லாத்துக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமானா சில போஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காங்க, சில போஸ்ட் 2 to 6 இயர்ஸ் அண்ட் மினிமம் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ரோல் மீட் ஆகுது அப்படின்னா அப்ளை நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோர் டீடைல்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏரியா மேனேஜர், பிரான்ச் சேல்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டகரியில் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இன்னும் வேகன்சிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வியூ மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க இன்னும் இருக்கிற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான வேகன்சிஸ் ஃபில் பண்ற வரைக்கும் இந்த டேப் எல்லாமே ஓப்பனா இருக்கும். நீங்க இப்போ பார்த்தாலும் சரி 1 month கழிச்சு இந்த வீடியோ பார்த்தாலும் சரி ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த டேப் வந்து ஓப்பனா இருக்கு இந்த லிங்க் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம்னு அர்த்தம். நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட், பை.